ஃபைனலி எங்களுக்கான கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இதில வந்து எல்லா வெரைட்டியுமே இருந்தது. நாங்க கிட்ஸோட போயிருந்ததுனால, மீடியம் ஸ்பைசி தான் வந்து சொல்லியிருந்தோம். அவங்க ஆல்ரெடி இந்த கிரில்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பைசியா வேணுமா? இல்ல மீடியமா வேணுமா? நான் ஸ்பைசியான்னு சொல்லிட்டு. ஸோ பசங்க இருக்கிறதுனால நாங்க வந்து மீடியம் ஸ்பைசி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா, அது சாப்பிட்ட பிறகு தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுச்சு, மீடியம் ஸ்பைசி கூட பத்தல. இன்னும் செம்ம ஸ்பைசியா வேணும்னு சொல்லிட்டு. இந்த பார்பிக்யூ கிரில்ஸ்ல வந்து எல்லா வெரைட்டியுமான நான்வெஜ்ஜுமே இருந்தது. அதாவது ப்ரான், சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருந்தது. ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிரில்ஸ் வந்து அவங்க போட்டுன்னே இருப்பாங்க. நம்ம போதும் போதும் சொல்ற வரைக்கும் அவங்க வந்து எடுத்து போட்டுன்னே இருப்பாங்க. எங்களால ஓரளவுக்கு தான் சாப்பிட முடிஞ்சுது. ரொம்பலாம் வந்து சாப்பிட்டா திருப்பி மெயின் கோர்ஸ்லாம் வந்து யார் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறமேட்டு போய் பார்த்தா, இங்க என்னோட ஹஸ்பண்டும், பையனும் சேர்ந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. "என்னடா பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, என் பையனோட ஆனுவல் டேக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்களா. "அதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையா? இங்க தான் வந்து பண்ணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். "இல்ல, எப்படியும் நம்ம மெயின் கோர்ஸ் சாப்பிடணும்ல. ஸோ கொஞ்சம் வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் பிராக்டிஸ் பண்றோம்னு" சொல்லிட்டு 2 பேரும் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நம்ம தளபதி சாங்க்கு, துப்பாக்கில அந்த ஆர்மி சாங் வருமே, இந்த குட்டி புலி கூட்டம்னு சொல்லிட்டு, அந்த